பிக் பாஸ் நிகழ்ச்சியை வந்து முழு கேம் ஷோ மாதிரி மாற்ற முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு ரேஞ்சில் தான் போயிட்டு இருக்கு. இந்த முயற்சி வந்து அவங்க ஆரம்பத்திலிருந்து பண்ணியிருந்தா மக்கள் மனநிலை வந்து அதை ஏற்றுக்கொண்டு இருக்கும். இன்று ஓவியா போனதுக்கு அப்புறம் அந்த முயற்சியை மேற்கொள்றாங்க. இன்றைய நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா எதையும் கண்டுகொள்ளக்கூடாது அப்படின்ட்டு ஒரு டாஸ்க் கொடுத்துட்டு வெளியில இருந்து ஒரு ஆள் திருட வர்ற மாதிரி, அதுக்கடுத்து ஒரு கோமாளி உள்ள வந்து இவங்களை சிரிக்க வைக்கிற மாதிரி, இந்த அது இது எது அப்படின்ட்டு ஒரு ப்ரோக்ராம் போகும். அதே செட் ஆஃப் மைண்ட்ல வந்து ஒரு டாஸ்க் வந்து இன்னைக்கு ட்ரை பண்றாங்க. ரசிக்கும் தன்மையில் எதுவும் இல்லை அப்படிங்கிறதா உண்மை. இதை மாதிரி சிரிக்க வைக்கிறது, இல்லை வந்து ஒருத்தரை ரியாக்ட் பண்ண வைக்கிறது, இதை மாதிரி டாஸ்க்லாம் கண்டினியூவாக பார்க்குறப்ப தான் நமக்கு தெரியும். இது இங்கே ஒரு பிட்டு, அங்கே ஒரு பிட்டு, இங்கே ஒரு பிட்டுங்கிறப்ப நமக்கு அதில் ஈடுபாடு வராது. ஸோ இது வந்து சுத்தமாக வந்து எடுபடலை. அதுக்கிட்ட ஒரு அரை மணி நேரம் போடுறாங்க. இப்போ ஒரு வார ப்ரோக்ராம் நீங்கள் வந்து கவனிச்சிங்கனாலே தெரியும். வந்து புரணி பேசுகிற கொஞ்சம் லீடு கொடுத்து போடுறாங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா அரை மணி நேரத்துக்கு வந்து ஃபுல்லாக டாஸ்க் தான் போடுறாங்க. அதுக்கடுத்து லாஸ்ட்டாக வந்து லக்ஸுரி பட்ஜெட் டாஸ்க்கு, இல்லை வந்து எலிமினேட்டை வந்து சேவ் பண்ணுற டாஸ்க்கு அப்படின்ட்டு ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. லாஸ்ட்டாக முடிக்கும் போது புரணி பேசுகிற போட்டு முடிச்சிடுறாங்க. இதுதான் வந்து ரெகுலர் எடிட்டிங் ஃபார்முலாவாக இருக்குது இப்போதைக்கு பிக் பாஸில். டாஸ்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நம்மளை கடுப்பேற்றுற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி இன்னைக்கு நடந்த விஷயங்களில் ஏதாவது ஒன்று உருப்படியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா எதுவும் இல்லை. ரைசாவும் ஸ்னேகனும் வந்து சக்தி, ஆரவ், காயத்ரி இவங்க 3 பேரை பற்றி புறணி பேசிட்டு இருக்காங்க. அங்கிட்டு சக்தியும் காயத்ரியும் சேர்ந்துக்கிட்டு ரைசாவை பற்றி புறணி பேசிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து நடக்குது. வேற எதுவும் வந்து ஒன்றும் பெருசாலாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லலாம். இன்னைக்கு ஒரு விஷயம் வச்சாங்க. அதாவது யாரை பிக் பாஸ் வீட்டில் தொடர்ந்து இருக்க வைக்கிறது, காப்பாற்றப்படுறதுங்கிறக்காக ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டுக்கிட்டையும் 5 கேள்விகள் கேட்கப்படும் நாமினேட் ஆனவங்ககிட்ட அப்படின்னு சொன்னாங்க. இதுல என்ன கொடுமை அப்படின்னா, அந்த 5 கேள்வி வந்து உருப்படியா ஏதாவது கேள்வி கேட்டா பரவாயில்ல. ஆரவ் ஓவியாவுக்கு கொடுத்த முத்தம்லாம் அதுக்கு பேர் என்னங்கிறது ஒரு கேள்வியா? சுத்த பைத்தியக்காரத்தனமா இருந்துச்சு. ஒரு ஃபேமிலி, அந்த ஃபேமிலியில எப்படி அட்டாச்மெண்டா இருக்கிறதுங்கிறத பழகிருக்காங்களா, அந்த மனநிலையில ஒரு கொஸ்டின் செட் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு பிரயோஜனமான ஒன்னா இருக்கும். பரணி என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாரு வெளியே போறப்ப, ரைசா என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, நமிதாவோட வீட்டு நாய் பேர் என்ன, இதெல்லாம் எங்களுக்கு எதுக்கு? ஒரு ப்ரோக்ராம், இது என்ன ப்ரோக்ராம்ட்டு வந்து ஃபர்ஸ்ட் மக்கள் மனநிலையில மக்கள் முன்னாடி வைக்கப்பட்டது என்ன? ஒவ்வொருத்தவரோட குண நலனை பிரதிபலிக்கக்கூடிய ஒன்று. கூட்டு குடும்பத்தோட பாரம்பரியம், அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்றது, எந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும், அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்கிறதா கமலஹாசனே வச்ச வாதம் இது. இப்ப இந்த இதெல்லாம் எனக்கு எதுக்கு? அந்த 5 கேள்வி கேட்டதே வந்து ஒரு உருப்படியான கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். இதுல ஸ்னேகன் வந்து ஒரு அற்புதமான பதில் சொன்னாரு. தமிழ் தாய் வாழ்த்தை எழுதுனது யாரு அப்படின்ட்டு ஸ்னேகன் கிட்டையும் ஆரவ் கிட்டையும் கேள்வி வைக்கப்படுது. ஆரவ் வந்து ஒன்றும் பதில் சொல்ல விட்டு போயிட்டாரு. ஆனா வந்து ஸ்னேகன் ஒரு அற்புதமான சூப்பரான பதில் சொன்னாரு, தாயும் மாணவர் அப்படின்ட்டு. தாயும் மாணவர் தமிழ் தாய் வாழ்த்து எழுதியிருக்காருங்கிறது எனக்கு இப்பதான் தெரியும். அதுவும் ஸ்னேகன் சொல்லி தான் தெரியும். மிகுந்த மகிழ்ச்சியா இருந்துச்சு. அப்படியே அகம் எல்லாம் குளிர்ந்துருச்சுன்னு தான் சொல்லணும். தமிழ் மொழி காப்பாற்றப்படணும், தமிழர்கள் பெருமைக்குரியவர்கள் அப்படிங்கிற அந்த பெருமை, அந்த பழம்பெருமையிலையும் எங்களோட பாரம்பரியம் இப்படி, சரித்திரம் இப்படி, தமிழ் மொழி உலகத்தின் முதல் மொழி அப்படின்னு பேசக்கூடிய நாம திருவள்ளுவனையும் கம்பனையும் இளங்கோ அடிகளையும் தலையில் தூக்கி வைத்து கொண்டு ஆடும் நாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கூட தெரிஞ்சு வச்சுக்கல அப்படிங்கிறது ரொம்ப வேதனையா இருந்துச்சு. இன்னைக்கு இதை நான் குறை சொல்றேன் அப்படின்னு நீங்க நினைச்சுறாங்க. இன்றைய மனநிலை எப்படி இருக்குன்னா, தமிழன் இப்படி ஆண்டான், தமிழனோட சிறப்பு இது, தமிழன் பாரம்பரியம் இது, இப்படி கதையா பேசுறோமே தவிர இன்றைய நடைமுறையில் நாம் தமிழனாக வாழ்கிறோமா, தமிழ் மொழிக்கு காப்பாத்துறதுக்கு ஒரு சின்ன துரும்ப தூக்கி போடுறோமா, மைக்கு கிடைச்சா மைக்கை பிடிச்சிட்டு வந்து மனப்பாடம் பண்ணிட்டு தான் ஒப்பிச்சுட்டு போறாங்க. அவங்க உண்மையிலே வந்து தமிழ் கலாச்சாரத்தையும் அந்த தமிழ் கலாச்சாரத்திற்கான அர்த்தத்தையும் பண்பாடையும் கட்டி காப்பாத்துகிறார்களானா கிடையாது. தமிழ் மொழியை காப்பாற்றணும், தமிழ் மொழி இத்தனை 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய மொழி, உலகத்தின் முதல் மொழி அப்படின்னு பெருமை பேசுற நம்ம எங்க போய் நம்ம புள்ளைய படிக்க வைக்கிறோம்? நம்ம புள்ள வந்து அம்மான்னு கூப்பிடுறத ரசிக்கிறோமா, மம்மின்னு கூப்பிடுறத ரசிக்கிறோமா? இதெல்லாம் பேசினா ஒரு கேடுகட்டத்தனம். இன்னைக்கு ஸ்னேகன் அதை சொல்றப்ப வந்து அவ்வளவு கோபம் எனக்கு வந்தது. அந்த கோபத்தின் வெளிப்பாடா சில வார்த்தைகள் சொல்லிட்டேன். தவறா இருந்தா மன்னிச்சுக்கங்க. இந்த விஷயங்கள்ல வந்து அதுக்கடுத்து பிந்து மாதவிட்ட வைக்கிற கேள்வியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, பிந்து மாதவி வந்து அந்த எபிசோடு வந்து பாக்குறப்ப வந்து நம்ம எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க போற கிடையாது. தொடர்ந்து இந்த ப்ரோக்ராம் பாக்குறவங்க கூட அந்த விஷயங்கள் எல்லாம் மைண்ட்ல இருக்காது. 24 ஹவர்ஸ் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறப்பதான் அவங்க என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, அந்த டாஸ்க் பேர்லாம் ஞாபகம் இருக்கும். அது வந்து பிந்து மாதவிட்ட அவங்க வர்றதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள்லாம் கேட்குறாங்க. எபிசோட் பார்த்தாங்க,
அப்படிங்கிற மைண்ட் செட்ல கேட்குறேன்ட்டு. இப்படி ஒரு அர்த்தம் இல்லாத கேள்வி பதில் எதுக்கு உங்களுக்கு? காயத்ரி மட்டும்தான் இந்த போட்டியில வந்து எல்லாத்துலேயும் பதில் சொல்லி வெற்றி பெற்று விட்டார்கள். அதனால காயத்ரி இந்த வாரம் காப்பாற்றப்பட்டார். இந்த இடம் ஓட்டு கம்மியா வாங்கியிருந்த காயத்ரி காப்பாற்றப்பட்டு விட்டார். ஸோ இது என்ன பாயிண்ட் ஆஃப் வியூல இவங்க ப்ரோக்ராம் பண்றாங்க அப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல. அதுவும் இன்னொரு விஷயம் இன்னைக்கு கவனிச்சோம்னா தெரியும், ஸ்டோர் ரூம் வழியா ஒரு ஆள் வந்துட்டு போகலாம் அப்படிங்கிறப்ப இந்த ப்ரோக்ராம் நேர்மையா தான் நடக்குதாங்கிற அடுத்த கேள்வி வருது. நேற்று வையாபுரி ஒரு விஷயத்த சொல்றாரு, கன்ஃபெஷன் ரூம்ல கூப்பிட்டு வெளியே நடக்கிற விஷயத்த பிக் பாஸ் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஸ்டோர் ரூம் மூலம் ஒருத்தர் வந்துட்டு போகலாம்ங்கிற தகவலும் வெளியே வந்திருக்கு. இதன் மூலம் என்ன, இந்த ப்ரோக்ராம் என்ன, கம்ப்ளீட்லி ஸ்கிரிப்டட் ஒன் அப்படிங்கிறதான உண்மை. ஆரவ் ஓவியாவிற்கு கொடுத்த முத்தத்தின் பெயர் மிக அவசியமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு எழுது. அந்த அளவிற்கு தரம் தாழ்ந்த இந்த நிகழ்ச்சி குறித்து கமலஹாசன் நாளையும் நாளை மறுநாளும் என்ன விளக்கம் தர போகிறார் என்பதை ஆவலோடு எதிர்பார்க்கிறேன். நன்றி.